தேசத்தை கட்டி எழுப்புவதில் இந்திய இளைஞர்கள் முன்னணியில் உள்ளனர். உங்களின் வெற்றி இந்தியாவை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்லும் என பிரதமர் மோடி கூறினார். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஏதுவாக ஜனவரி 14ஆம் தேதி விடுமுறை அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 5 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை குறித்து மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே குச்சையாக விமர்சனம் செய்திருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது என நயினார் நாகேந்திரன் ஆதரவு தெரிவித்துள்ளார். அண்ணாமலையை ராஜ் தாக்கரே விமர்சித்து பேசிய நிலையில் ராஜ் தாக்கரே கட்சிக்கும் உத்தவ் தாக்கரே கட்சிக்கும் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் என்றும், PMC தேர்தலில் எங்கள் கோபத்தை வாக்கு மூலம் வெளிப்படுத்துவோம் என்றும் தாராவி மக்கள் கூறினர். சென்னை நந்தப்பாக்கத்தில் அயலக தமிழர் தின விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், நாம் யாராலும் பிரிக்க முடியாத சொந்தங்கள், கடல் நம்மை பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை உணர்வால் இணைக்கிறது என்றார். வெளிநாடுகளில் இருந்தாலும் அயலக தமிழர்கள் தமிழகத்தை மறக்கவில்லை என முதல்வர் பேசினார். தமிழகத்தில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் தமிழ் வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுத்து வருகிறோம். புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள தமிழ் சங்கங்களுக்கும் அங்கீகாரம் அளித்துள்ளோம் என அயலக தமிழர் தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். மொழி சிதைந்தால் இனம் சிதையும், இனம் சிதைந்தால் அடையாளம் போய்விடும், அடையாளம் போய்விட்டால் தமிழர்கள் என சொல்லும் தகுதியை இழந்து விடுவோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். பொதுமக்களின் உயிரை காக்கும் அரசு மருத்துவமனைகள் உயிரை பறிக்கும் களமாகவும் கஞ்சா செடி வளர்க்கும் இடமாகவும் மாறியிருப்பது வேதனைக்குரியது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கொடூர திமுக ஆட்சியால் அரசு நிறுவனங்கள் கொலைக்களமாக மாறுகிறது என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் கூட பாதுகாப்பு இல்லை. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தெரியாமல் மேடைகளில் ஏறி பொய் சொல்ல அசிங்கமாக இல்லையா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். குற்றவாளிகளை கண்காணித்தல், மருத்துவமனைக்கு பாதுகாப்பு அளித்தல் என இரு அடிப்படை பணிகளிலுமே காவல்துறை தோல்வியடைந்து விட்டது, திமுக தோல்வியடைந்து விட்டது என்று அன்புமணி கூறினார். அதிமுக கூட்டணியில் இன்னும் ஒரு சில நாட்களில் புதிய கட்சிகள் வர உள்ளது. மேலும் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் என அதிமுக வேட்பாளர்கள் நேர்காணலில் பழனிசாமி தெரிவித்தார். பொங்கல் திருநாளுக்கு பிறகு விசாரணைக்கு ஆஜராவதாக விஜய் தரப்பில் வைத்த கோரிக்கைக்கு CBI அனுமதி அளித்துள்ளது. விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய தேதி பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் CBI தரப்பில் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் பரிசுத் தொகையாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் அளிக்கப்படும். பரிசுத் தொகை பொங்கலுக்கு பின்னர் அவரவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் 1,01,123 போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு ரூபாய் 6,14,92,000 சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு நாளில் ஒரு புதிய கட்சி நம் கூட்டணியில் இணையும். மேலும் சில கட்சிகளுடனும் பேசி வருகிறோம். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வலுவாக உள்ளது. எனவே நம்பிக்கையுடன் இருங்கள் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் திமுக அரசு இந்துக்களையும் ஏமாற்றுகிறது, முஸ்லிம் மக்களையும் ஏமாற்றுகிறது என இந்து தமிழர் கட்சி நிறுவனர் ராமரவிக்குமார் கூறினார். அதிமுக பாஜக என்பது இயற்கையான கூட்டணி எனவும், எத்தனை விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்தாலும் இந்த கூட்டணியை எதுவும் செய்ய முடியாது என நடிகை மதுவந்தி கூறினார். தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. தற்போதைய ஆட்சியாளர்கள் சாதனையை கூற முடியாததால் அனைத்தையும் திசை திருப்பி வருகிறார்கள் என நடிகை கௌதமி கூறினார். புதுச்சேரியில் இருந்து பொள்ளாச்சிக்கு சென்ற பஸ் முதலியார்பேட்டை 100 அடி சாலை மேம்பாலத்தில் தீப்பற்றி எரிந்தது. பயணிகள் அலறியடித்து இறங்கினர். இருப்பினும் பயணிகளின் அனைத்து பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்தியாவின் EOSN-1 செயற்கைக்கோள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 15 வணிக செயற்கைக்கோள்களுடன் PSLV C-62 ராக்கெட்டை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது. செலுத்தப்பட்ட சற்று நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து இலக்கை அடையவில்லை என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். பிரதமர் மோடி அழைப்பின் பேரில் ஜெர்மனி அதிபர் ஃபெட்ரிக் மர்ஸ் இன்று இந்தியா வந்தார். அகமதாபாத்தில் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். விஜய் படம் வெளிவராதது ரெட் ஜெயண்ட் மூவிஸுக்கு நஷ்டம் இல்லை, மற்ற திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு, தியேட்டர் உரிமையாளர்களுக்குத்தான் நஷ்டம் என நடிகை கஸ்தூரி தெரிவித்தார்.
திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே கெஜல் நாயக்கன்பட்டியில் நீச்சல் தெரியாத 2 பள்ளி மாணவர்கள் குளத்தில் மூழ்கி இறந்தனர். போலீசார் விசாரிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் துபாய் பகவதி அம்மன் சேவா சமாஜ் இன்டர்நேஷனல் அமைப்பின் சார்பில் வெளிநாடு தமிழர்கள் கலந்து கொண்ட பொங்கல் விழா விமர்சையாக நடந்தது. மதுவிலக்கை எந்த கட்சி நடைமுறைப்படுத்தினாலும் அதை வரவேற்கிறோம். ஸ்டாலின் மதுவிலக்கை கொண்டு வருவதாக அறிவித்தால் திமுகவுக்கு ஆதரவு அளிக்க தயார் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். நான் தான் சென்சார் போர்டின் பிராண்ட் அம்பாசிடர். ஜிப்சி திரைப்படத்தில் 48 கட்கள் கொடுத்தனர். என்னை தான் சென்சார் போர்டு முதலில் செய்தார்கள். அவர்களோடு சேர்த்து கொரோனாவும் என்னை செய்தது என நடிகர் ஜீவா கிண்டலாக தெரிவித்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி ஆதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தோழியை பார்க்க வந்த நிலையில் தோழியின் உறவினர்கள் வெட்டி சாய்த்தனர். ஒருவர் அவுட்டாகி வெளியே செல்லும்போது களத்திற்குள் வரும் எனக்கு அதிக ஆர்ப்பரிப்பு எழுவது எனக்கு பிடிக்கவில்லைதான். அதேபோல தோனிக்கும் அடிக்கடி நடக்கிறது என இந்திய கிரிக்கெட் வீரர் கோலி தெரிவித்தார். இந்திய பெண் ராணுவ அதிகாரி சுவாதி சாந்தகுமாருக்கு ஐநாவின் 2025ஆம் ஆண்டுக்கான அமைதி விருது வழங்கப்பட்டுள்ளது. ஈரானில் ஏற்பட்ட வன்முறையில் பலியானோர் எண்ணிக்கை 538ஆக உயர்ந்துள்ளது. சுமார் 10,600 பேர் கைது செய்யப்பட்டனர். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1,760 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,04,960க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு ரூபாய் 220 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 13,120க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 12 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 287க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய விழாவில் பங்கேற்க வரும் 15 முதல் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஒரு நபருக்கு ரூபாய் 2,000 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் தௌபால் பகுதியில் அதிகாலை 4:20 மணிக்கு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3ஆக பதிவாகியுள்ளது. பாதிப்புகள் ஏதும் இல்லை என கூறப்படுகிறது. வீட்டுச் சிறையில் உள்ளோருக்கு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் ஸ்டாலின் ஏற்க வேண்டும் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். அறவழியில் போராடியதற்காக ஆசிரியர்களை கைது செய்து மறைத்து வைத்து துன்புறுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது என்றார். வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸ் பதவியேற்றுள்ள நிலையில் பொறுப்பு அதிபர் தாம்தான் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அன்புமணி ஆதரவாளர்களான மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார், மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம், தர்மபுரி எம்எல்ஏ வெங்கடேசன் ஆகியோரை ராமதாஸ் நீக்கியுள்ளார். 3 பேருடன் பாமகவினர் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என கூறியுள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் நாளை தமிழகம் வருகிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு செல்லும் ராகுலுக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்ய 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. மதுரை பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாடிவாசல், பார்வையாளர் மாடம் மற்றும் 2 அடுக்கு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் வீட்டில் நாளை நடைபெறும் பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்கிறார். பொங்கல் விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பராசக்தி திரைப்படத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை காட்டியிருக்கிறது. காங்கிரஸ் செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக காட்டியிருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கரூர் சம்பவம் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் டில்லி சிபிஐ முன் ஆஜரானார். விசாரணை பல மணி நேரம் நீடிக்கலாம் என்றும் இன்று மட்டுமல்லாமல் நாளையும் தொடர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ராயப்பேட்டை கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் அதிமுக வேட்பாளர் நேர்காணலில் பங்கேற்க நடிகையும் கட்சி நிர்வாகியுமான நடிகை கௌதமி வந்தார். விருதுநகர், கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, புறநகர், வடக்கு மாவட்டங்களில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் பழனிசாமி நேர்காணல் நடத்துகிறார். நான் மும்பைக்கு வருகிறேன், முடிஞ்சா என் காலை வெட்டுங்க பார்க்கலாம் என உத்தவ் ராஜ் தாக்கரேவுக்கு அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயந்து இருந்தால் நான் என் ஊரில்தான் இருந்திருக்க வேண்டும் என்றும் கூறினார். சென்னையில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு டபுள் டக்கர் பஸ் சேவையை முதல்வர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பஸ்ஸில் ஏறி பார்வையிட்டார். சென்னை அடையாறிலிருந்து மாமல்லபுரம் வரை 3 மின்சார டபுள் டக்கர் பஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் சபர்மதி ஆற்றங்கரையில் சர்வதேச பட்டம் விடும் விழாவில் பிரதமர் மோடி, ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸும் பட்டங்களை பறக்கவிட்டு மகிழ்ந்தனர். கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் பேச வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆட்சியில் பங்கு கிடையாது என கூறியுள்ள அமைச்சர் பெரியசாமிக்கு விரைவில் பதிலளிக்கப்படும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.
20 ஓவர் உலகக்கோப்பையில் வங்கதேச போட்டியை நடத்த தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜரான விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் விஜய் அளிக்கும் பதில்களை சிபிஐ அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனின் பெயர் மற்றும் போட்டோவை அனுமதியின்றி வணிக ரீதியாக பயன்படுத்த சென்னை ஐகோர்ட் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தனியார் டி-ஷர்ட் தயாரிப்பு நிறுவனம் தனது போட்டோவை பயன்படுத்துவதை சுட்டிக்காட்டி கோர்ட்டில் கமல் முறையீடு செய்திருந்தார். மதுரை திருநகரில் உள்ள அறிஞர் அண்ணா பூங்காவின் பெயரை ஸ்டெம் பூங்கா என்று மாற்றியுள்ளது ஸ்டாலின் அரசு. தங்கள் கட்சியை நிறுவிய அண்ணாதுரையின் பெயரையே அழிக்க நினைப்பது கொடூர எண்ணமல்லவா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையிலிருந்து நாளை 13ஆம் தேதியும் நாளை மறுநாள் 14ஆம் தேதியும் மதுரைக்கு செல்வதற்கு ரூபாய் 4000 வரையிலும், நெல்லை செல்ல ரூபாய் 4500 வரையிலும், கோவைக்கு ரூபாய் 3800 வரையிலும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று ஆம்னி பேருந்துகள் அறிவித்துள்ளது. இந்த கட்டண கொள்ளையை அரசு தடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வந்துள்ள ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் மற்றும் பிரதமர் மோடி சபர்மதி ஆசிரமத்திற்கு வருகை தந்து காந்திக்கு மரியாதை செலுத்தினர். ஆட்சியில் பங்கு இல்லை என்பது அமைச்சர் பெரியசாமியின் தனிப்பட்ட கருத்து. ஆட்சியில் பங்கு குறித்து முதல்வர் ஸ்டாலினும் ராகுலும் முடிவு எடுப்பார்கள் என அமைச்சர் பெரியசாமி கருத்து குறித்த கேள்விக்கு செல்வ பெருந்தகை பதிலளித்தார். ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் ராணுவ ஜாமர்களை கொண்டு ஸ்டார்லிங்க் இணைய சேவையை அரசு முடக்கியது. நாடு முழுவதும் சில நாட்களுக்கு முன்பு இணைய சேவை முடக்கப்பட்டது. ஜனநாயகன் சென்சார் விவகாரத்தில் சென்னை ஐகோர்ட் இடைக்கால தடை விதித்த நிலையில் தயாரிப்பு நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளது. வெனிசுலாவிலிருந்து $4.2 பில்லியன் மதிப்பிலான கச்சா எண்ணெயை அமெரிக்கா வாங்கியுள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த கச்சா எண்ணெய் பீப்பாய்கள் அமெரிக்கா நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 3.47 லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசுத் தொகை வழங்குவது குறித்து கவர்னர் கைலாசநாதனை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். மும்பையை மீண்டும் பாம்பேவாக மாற்ற வேண்டுமென மும்பையில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை பேசியதற்கு நவநிர்மாண் சேனை தலைவர் ராஜ் தாக்கரே கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து வந்த உங்களுக்கும் மும்பைக்கும் என்ன தொடர்பு என கேள்வி எழுப்பினார். பாமக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் வேண்டுகோளை ஏற்று நிறுவனர் ராமதாஸ் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறுவதற்கான தேதியை 13, 14 2 நாட்களுக்கு நீட்டித்து அறிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தீவிரமாக நடக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடக்க உள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். அதிமுகவின் வாக்குகளை விஜயால் அறுவடை செய்ய முடியாது. விஜயின் அரசியல் செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்ப்போம் என நடிகை கௌதமி தெரிவித்தார். மக்கள் விரோத கொள்கைகள் மற்றும் கேரளாவுக்கு எதிராக நிதி பகிர்வில் தொடர்ச்சியாக பாரபட்சம் காட்டுவது ஆகியவற்றை சுட்டிக்காட்டி மத்திய அரசுக்கு எதிராக கேரள முதல்வர் பினராயி விஜயன் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை அறிவித்துள்ளார். உண்ணாவிரதமிருந்து வந்த சென்னை மாநகராட்சியின் 5வது மற்றும் 6வது மண்டல தூய்மைப் பணியாளர்களை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா நேரில் சந்தித்து பழச்சாறு கொடுத்து முடித்து வைத்தனர். 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்த போராட்டம் தீர்வை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பூரில் பாதாள சாக்கடை, குடிநீர், குப்பை அகற்றம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகம் முன் அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து மாநகராட்சி கமிஷனர் மற்றும் மேயரிடம் மனு அளித்தனர். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் 8 பேரிடம் கரூர் முகாம் அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். காஞ்சிபுரம் பச்சையப்பன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். சாக்கு ஓட்டப் போட்டி, உரியடி போட்டி நடத்தி உற்சாகத்துடன் பொங்கலை கொண்டாடினர். சினிமா பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா என்கிறீர்கள்? தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி பல யூகங்கள், பேச்சுக்கள் வரத்தான் செய்யும். இதில் உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். ஆனால் நாங்கள் தேஜா கூட்டணியில் இல்லை என ராமதாஸ் தெரிவித்தார். நியூசிலாந்துக்கு எதிராக கிரிக்கெட் போட்டியின் போது தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் காயமடைந்ததால் தொடரில் இருந்து வெளியேறினார். மாற்று வீரராக ஆயுஷ் பதோனி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துரந்தர் பாலிவுட் திரைப்படம் வசூலில் புதிய சாதனை படைத்துள்ளது. படம் வெளியாகி 39 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் உலகளவில் ரூபாய் 1296 கோடி வசூல் செய்துள்ளதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டுள்ளது. டெல்லியிலிருந்து விஜயவாடாவுக்கு புறப்பட்ட ஏர் இண்டியா விமானத்தில் பயணி ஒருவருக்கு திடீரென உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதால் விமானத்தை ஜெய்ப்பூருக்கு திருப்பி விடப்பட்டது. பயணியை இறக்கிவிட்ட பின் விமானம் மீண்டும் விஜயவாடாவுக்கு புறப்பட்டது. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் கரூர் சம்பவம் தொடர்பாக ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்திடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர்.
பொங்கல் விடுமுறை காரணமாக வாக்காளர் பெயர் சேர்க்கை படிவங்களை சமர்ப்பிக்க அவகாசம் வேண்டுமென மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பி சண்முகம் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் பிரதமர் மோடியை அகமதாபாத்தில் சந்தித்து பேசினார். இரு நாடு தொடர்பான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மைக்ரோசாப்ட் உரிமையாளரான பில்கேட்ஸ் தனது மனைவி மெலிண்டாவுக்கு ஜீவனாம்சமாக 71,100 கோடி வழங்கினார். ரூபாய் 1,12,800 கோடி ஜீவனாம்சம் வழங்க ஒப்புக்கொண்டிருந்த பில்கேட்ஸ் ஏற்கனவே ரூபாய் 41,700 கோடியை மெலிண்டாவுக்கு அளித்தார். குன்னூர் ஜெகதலா கிராமத்தில் படுகரின மக்களின் பாரம்பரிய கன்னி ஹேகத்தை அம்மன் திருவிழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 48 நாட்கள் விரதம் மேற்கொண்ட ஹெக்தைக்காரர்கள் கொதுமுடி கோவிலுக்கு செங்கோலுடன் நடைப்பயணம் மேற்கொண்டு அருள்வாக்கு கூறினர். விசாரணைக்காக தவிக தலைவர் விஜய் டெல்லி சென்றார். அவர் சென்ற கார் சிபிஐ அலுவலகத்தின் போர்டிகோ வரை அனுமதிக்கப்பட்டது குறித்து பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். டெல்லி உலக புத்தக கண்காட்சியில் முதல் முறையாக தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பில் அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் பள்ளி கல்வித்துறை மகேஷ் கலந்து கொண்டு உரையாற்றினார். கன்னியாகுமரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரப்பர் பூங்கா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியுள்ளார். அண்ணாமலை பாஜகவில் ஒன்றுமில்லாதவர், டெபாசிட் பெறாமல் தோற்றவர். ஆனால் அடுத்த பிரதமரை போல் பேசுகிறார். அண்ணாமலையும் பாஜகவின் மகாராஷ்டிராவை அவமதித்துள்ளனர் என உத்தவ் தாக்கரே மகன் ஆதித்ய தாக்கரே தெரிவித்துள்ளார். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜயிடம் இன்று நடந்த விசாரணை நிறைவடைந்தது. சிபிஐ அதிகாரிகள் 4 பேர் விஜயிடம் தனியாக விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கலையொட்டி ஆம்னி பஸ்களில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் புகார் அளிக்க 1800-425-6151 என்ற தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அபராதம் அல்லது சிறைப்பிடிக்கப்படும் என போக்குவரத்து கழகம் எச்சரித்துள்ளது. அங்கமாள் படத்தில் கீதா கைலாசம், தாய் கிழவி படத்தில் ராதிகா ஆகியோர் முதிய கதாபாத்திரத்தில் கதையின் நாயகிகளாக நடித்துள்ளனர். அந்த வரிசையில் கிராணி என்ற படத்தில் நடிகை வடிவுக்கரசி 80 வயது முதிய பெண்ணாக சூனியக்காரியாக நடித்துள்ளார். விஜயகுமாரன் என்பவர் இயக்கும் இப்படம் பேய் த்ரில்லர் கதையில் உருவாகிறது. மறைந்த நடிகர் நாகேஷின் பேரனும் நடிகர் ஆனந்த் பாபுவின் மகனுமான கஜேஷ் ஓரிரு படங்களில் நடித்தார். அவை தோல்வியடைந்தன. தற்போது அருள் பிரகாசம் இயக்கியுள்ள மனசும் சேர்ந்த ஆட்சி படத்தில் நாயகனாக நடித்துள்ளார். உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் பருவ வயது காதலை சொல்லும் படமாக உருவாக்கியுள்ளது. ஸ்நேகன் பா விஜய் ஆகியோரை தொடர்ந்து பாடலாசிரியர் பிரியனும் வெகுளி என்ற படம் மூலம் நாயகனாக அறிமுகமாகிறார். ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்டு கின்னஸ் சாதனை படைத்த அகடம் மற்றும் நாகேஷ் திரையரங்கம் படங்களை இயக்கிய இசாக் இயக்குகிறார். திவ்யா நாயர் நாயகியாக நடிக்கிறார். நடிகர் நெப்போலியன் அமெரிக்காவில் குடிபெயர்ந்து வாழ்ந்து வருகிறார். இவர் தற்போது அமெரிக்கா ஆவி என்ற படத்தை அங்கிருந்தே தனது மகன்கள் தனுஷ், குணால் பெயரில் தயாரித்து நடிக்கிறார். படம் பற்றி அவர் கூறுகையில், குழந்தைகள் முதல் அனைவரும் விரும்பி பார்க்கும் வகையில் நகைச்சுவை கலந்த ஹாரர் படமாக இது உருவாகிறது. தஞ்சை ஜேபிஆர் இயக்கும் இப்படத்தை அமெரிக்காவிலேயே படமாக்க உள்ளோம் என்றார். டான் படத்திற்கு பிறகு சிவகார்த்திகேயன் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி கூட்டணி மீண்டும் இணையும் என சொல்லப்பட்ட நிலையில் அவர் ரஜினியின் 173வது படத்தை இயக்குவதாக அறிவிப்பு வெளியானது. இது பற்றி சிவகார்த்திகேயன் கூறுகையில், சிபி என்னை வைத்து இயக்க இருந்த கதை வேறு, அந்த கதை வேறு. இருந்தாலும் ரஜினி படக்கதை தெரியும், சொல்ல மாட்டேன். அப்படத்தில் நான் நடிப்பது பற்றி சிபி தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். விஜய் நடித்த ஜனநாயகன் படம் சென்சார் பிரச்சனையால் தள்ளி போனது. இது பற்றி பேசிய நடிகர் ஜீவா, ஜனநாயகன் போலவே ராஜமுருகன் இயக்கத்தில் நான் நடித்த ஜிப்சி படமும் சென்சார் பிரச்சனையை சந்தித்தது. 48 கட் பல இடங்களில் பிளாக் அண்ட் ஒயிட் காட்சியாக மாற்றம் செய்து கொடுத்தார்கள். ரிலீஸின் போது கொரோனா வந்துவிட்டதால் அதிகம் பாதித்தோம் என்றார். 2020 வந்த ஜிப்சி படம் தோல்வியடைந்தது. பரத்பாலா இயக்கத்தில் தனுஷ், பார்வதி நடித்து 2013 வந்த படம் மரியான். இந்த படப்பிடிப்பில் நடந்த விஷயங்கள் குறித்து பார்வதி கூறுகையில், ஒரு காட்சியில் தண்ணீரில் முழுவதுமாக நனைந்தபடி நடித்தேன். மாற்று உடையும் கொண்டு வராததால் ஓட்டல் செல்ல வேண்டும் என கூறியும் அனுமதிக்கவில்லை. எனக்கு பீரியட், கண்டிப்பாக செல்ல வேண்டும் என சத்தமாக சொல்ல வேண்டியதாக இருந்தது. படப்பிடிப்பு தளத்தில் என்னுடன் சேர்த்து 3 பெண்களே இருந்தார்கள். எனக்கு யாரும் ஆதரவாக இல்லை என்றார். அதிக கட்டணம் வசூலிப்பதாக ஆம்னி பேருந்துகள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அபராதம் விதிக்கப்படும். சில நேரங்களில் பஸ் பறிமுதல் செய்யப்படும் என அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை விடுத்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வளநாடு பெரியகுளம் அருகே மயில்களை வேட்டையாடியதாக 5 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து நாட்டு துப்பாக்கி, கார், 3 மயில்கள், செல்போன்கள் பறிமுதல் செய்தனர்.
திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலையில் லாரி பைக் நேருக்கு நேர் மீது மோதிய விபத்தில் பூ வியாபாரி பிரேம்குமார் தலை நசுக்கி இறந்தார். திருச்செந்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அடுத்த மரந்தை சவேரியர் பட்டணம் வட்டார கிராமங்களில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் சேதமானது. உரிய இழப்பீடு வழங்க கோரி வாடிய பயிர்களுடன் விவசாயிகள் கலெக்டரிடம் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி பெரிய சூரியூரில் ஜனவரி 15 நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசாக கார், 2ஆம் பரிசு 2 வீலர் வழங்கப்படும். களம் காணும் அனைத்து காளைகளுக்குமே வேஷ்டி சேலை பரிசாக வழங்கப்படும் என கிராம கமிட்டியினர் தெரிவித்தனர். தவிக தலைவர் விஜய் முதலில் தேர்தலுக்கு வரட்டும். தேர்தலை சந்தித்த பின்தான் அவருக்கு என்ன பலம் இருக்கிறது என்று தெரியும். தோராயமாக என்ன பலம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார். சபரிமலையில் மகர ஜோதி தரிசனத்திற்காக முன்னோடியாக பந்தளத்தில் இருந்து திருவாபரண பவனி இன்று மதியம் புறப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சரணகோஷம் முழங்கினர். சட்டசபை தேர்தலையொட்டி தனது தொகுதிக்குட்பட்ட கரூர் பாலமபுரம் பகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கில் சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்த நிலையில் சென்சார் போர்டும் மனு தாக்கல் செய்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய திமுக கவுன்சிலர் ரமேஷ் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரியில் சமைப்பதற்காக வைத்திருந்த கேஸ் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. காயமடைந்த டிரைவர் சுரேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடலூர் மாவட்டத்திற்கு நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலமாக 1400 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் நேரு தெரிவித்தார். புதுச்சேரியில் மொத்தமுள்ள 3,47,000 ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசுத் தொகை 5,000 ரூபாய் வழங்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவது குறித்து முதல்வர் ரங்கசாமி துணைநிலை கவர்னர் கைலாசநாதனை சந்தித்து பேசினார். சென்னை தீநகரில் தூய்மை பணியாளர் பத்மா என்பவர் சாலையில் கிடந்த 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை கண்டெடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். ஏழ்மையிலும் நேர்மையாக பணியாற்றிய பத்மாவுக்கு போலீசார் மற்றும் மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் தேவன்குடியில் தங்களின் வலி வேதனைகளை பாடல்களாக பாடி கும்மி அடித்து குலவி சத்தமிட்டு திருநங்கைகள் பொங்கல் கொண்டாடினர். சுதா கொங்கரா சிவகார்த்திகேயன் கூட்டணியில் உருவான பராசக்தி படம் கடந்த 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. கடந்த 2 நாட்களில் உலக அளவில் 51 கோடிக்கும் அதிகமாக வசூலித்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிரதமர் அலுவலக பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ளன. இந்த அலுவலகத்தில் இருந்து பிரதமர் தமது அதிகாரப்பூர்வ அலுவல்களை விரைவில் துவங்குவார் என தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனுக்கள் பெறுவதற்கான காலம் மேலும் 2 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இன்று விண்ணில் செலுத்தப்பட்ட PSLV C-62 ராக்கெட் தோல்வியடைந்த நிலையில் ராக்கெட்டில் இருந்த 18 செயற்கைக்கோள்களும் புவியீர்ப்பு பகுதிக்குள்ளேயே அப்போது இருந்ததால் அனைத்தும் பசிபிக் பெருங்கடலில் விழுந்தது. தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அடுத்த மாதம் தமிழகத்திற்கு வருகை தந்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். காஷ்மீரின் பஹல்காம், டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்து இந்தியா, ஜெர்மனி நாடுகள் சார்பில் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கருக்கு இன்று திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவர் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். 2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி பார்லிமென்ட்டில் தாக்கல் செய்யப்படும் என்று லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். காணும் பொங்கலன்று மெரினா கடற்கரையில் குளிக்க சென்னை போலீசார் தடை விதித்துள்ளனர். அவசர மருத்துவ உதவிக்காக 8 ஆம்புலன்ஸ்கள், மீட்பு பணிக்காக 2 தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட உள்ளன. ட்ரோன்கள் மூலம் கூட்ட நெரிசல் கண்காணிக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. எலான் மஸ்கின் XAI நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கிராக் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப சேவைக்கு இந்தோனேசியாவை தொடர்ந்து மலேசிய அரசும் தடை விதித்துள்ளது. கல்வி என்பது பட்டங்களுக்கு அப்பால் சென்று குணநலனை வளர்க்கவும், அறிவுத்திறனை வலுப்படுத்தவும், தனிநபர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க அதிகாரமளிக்கவும் வேண்டும் என துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கோரக்பூரிலிருந்து 216 பயணிகளுடன் பெங்களூரு சென்ற இண்டிகோ விமானம் மீது பறவை மோதியது. விமானத்தை உடனடியாக வாரணாசியில் தரையிறக்கி பைலட் அசம்பாவிதத்தை தவிர்த்தார். தவிக தலைவர் விஜயிடம் நாளை நடைபெறுவதாக இருந்த CBI விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது.
இன்று இரவு டெல்லியில் தங்கும் விஜய் நாளை சென்னை திரும்புவார் என தாவைக்கவினர் தரப்பில் கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடி நடந்ததாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் அம்மாநில முதல்வர் மம்தா இது தொடர்பாக தேர்தல் கமிஷனுக்கு 5வது முறையாக கடிதம் எழுதியுள்ளார். ஈரான் தாக்கப்பட்டால் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு மறக்க முடியாத பாடம் கற்பிக்கப்படும். எதிரி தனது இலக்குகளை அடைய ஈரான் ஒருபோதும் அனுமதித்தில்லை என ஈரான் பார்லி சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதியில் கிரி என்ற ஒற்றை காட்டு யானை சாலையில் சுற்றித் திரிந்தது. வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் தங்களது வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி வேடிக்கை பார்த்தனர். பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டம் ஜனவரி 23ஆம் தேதி மதுரை பாண்டிக்கோவில் அருகே நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அதே நாளில் சென்னையில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அரசு கருத்து சுதந்திரத்தை மதித்து நடப்பதுடன் போராடும் மக்களுக்கு எதிராக இராணுவத்தினரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டுமென ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். பெண்ணின் மூச்சுக் குழாயில் சிக்கிக்கொண்ட மூக்குத்தி திருகாணியை பிராங்கோஸ்கோபி கருவி மூலம் கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றினர்.